திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற, சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குகின்ற நிதி அந்த நிதியிலிருந்து வேறு எந்த திட்டத்திற்கும் செலவு செய்யக்கூடாது, அல்லது அதை மடமாற்றம் செய்யக்கூடாது, அல்லது அந்த நிதியை கைமாற்றக்கூடாது என்று விதி இருந்தும் கடந்த முறை குட்டு வாங்கியும் இந்த முறை அதே தவறை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை கழகத்திற்காக 1540 கோடியை இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதே போல பொது விநியோக திட்டத்திற்கு 2310 கோடியை மடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த ரேஷன் பொருளாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறதா? கடந்த முறை இதே 2006-11 நடந்த இதே கட்சியினுடைய ஆட்சி டிவி கொள்முதலுக்காக இந்த நிதியை பயன்படுத்திய காரணத்தினால் டெல்லியில் இருந்து SC/ST ஆணையம் தமிழகத்தில் ஆய்வு செய்த போது இந்த பணம் மடமாற்றம் செய்திருப்பதை கண்டு அந்த ஆணையம் கொதித்து எழுந்தது. உடனடியாக சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இந்த தவறுக்காக ஏன் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று இங்கே செய்தியாளர்களை சந்தித்து இதை நாங்கள் பிரதமரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் நாங்கள் முறையிடுவோம், கண்டிப்பாக செக்ஷன் 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொன்னதின் பேரில் உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொதித்தெழுந்தார். இது போன்று எங்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், இந்த ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் கட்சிக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்று விடுவோம், உங்களுடைய ஆட்சி இதோடு டிஸ்மிஸ் ஆகிவிடும், எங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய ஆட்சியும் இருக்காது என்று எங்களுடைய எம்பிக்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று அன்றைக்கு சொன்னதின் பேரில் அன்றைக்கு பல காட்சிகள் மாறியது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த தலித் மக்களும் திமுக மீது கோபமாக இருப்பார்களோ என்று எண்ணி இன்றைக்கு இருக்கின்ற அதே கூட்டணியில் இருக்கின்ற இதே தலித் இயக்கத்தை அழைத்து கலைஞர் அவர்கள் ஒரு மாநாடு அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், அதில் ஏதாவது எனக்கு ஒரு மரியாதை செய்யுங்கள், இந்த பிரச்சனையை மூடி மறைக்க வேண்டும் என்று ஒரு வாரத்திலேயே அதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கு அம்பேத்கருக்கு நிகராக கலைஞர்களை பார்க்கிறோம் என்று அண்ட புழுகி இந்த துரோகத்தோடு துரோகம் சேர்ந்து, இப்படிப்பட்ட துரோகம் இந்த மக்கள் மன்னிப்பார்களா? இந்த மக்கள் ஏற்றுப்பார்களா? அம்பேத்கர் சுடர் என்கின்ற ஒரு விருதை கொடுத்து அந்த காட்சியை, அந்த நிகழ்ச்சியை மறைப்பதற்கு துணையாக இருந்தவர். ஒரு திருடனுக்கு துணை போகிறவனும் திருடன் தான், தெரிந்திருக்கும், அதைவிட திருடன். ஆக இப்படிப்பட்டவர்களை இந்த மக்களை காப்பாற்றுவார்களா அல்லது இந்த மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று நாம் எண்ண வேண்டும். இதற்கு பெயர்தான் சமூக நீதி அரசு, இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.